வெல்கம் டு பைட் படிஸ். நான் வந்து உங்க அர்ஜுன், இவன் வந்து கணேஷ், இவன் வந்து சாரதி. நாங்கலாம் வந்து பிடெக் படிச்சுட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ன்ற ஒரு டொமைன்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ப இன்னைக்கு இந்த சேனல எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம்னு பார்க்க போறோம். இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம்னா, புரோகிராமிங் லாங்குவேஜஸ் வந்து இங்கிலீஷ் அந்த மாரி லாங்குவேஜஸ்ல தான் வந்து புரோகிராமிங் கத்து தராங்க. பட் ஆனா நம்ம தமிழ்லயே வந்து நம்ப புரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து கத்துக்கலாம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம கத்துக்கிறதுக்கு தான் இந்த சேனல் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சி என்னன்னு பார்க்க போறோம். அப்புறமேட்டா வந்து சி எந்தெந்த ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அப்புறமேட்டா வந்து செட்டப் எப்படி பண்றது சிக்கு ஐடியில அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சில என்ன பண்ணுதுன்னா 1972ல டென்னிஸ் ரிச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வந்து நம்ம வந்து லோ லெவல் லாங்குவேஜாவும் யூஸ் பண்ணலாம். அப்புறமேட்டா ஹை லெவல் லாங்குவேஜாவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து சின்றது வந்து ஒரு மீடியம் லெவல் லாங்குவேஜா இருக்கு. இது வந்து நம்ம லோ லெவல்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹை லெவல்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். லோ லெவல் இந்த சென்ஸ் இப்ப நீங்க ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்ல வந்து கண்டிஷன் செக் பண்றது, ஒரு ஒரு ஈவன் ஃபங்ஷன் எது, ஆட் ஃபங்ஷன் எது, அந்த மாரி கண்டுபிடிக்கிறது நம்ம லோ லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறது, இல்ல வந்து ஒரு ஹேக்கிங்க்கு அந்த மாரி லினக்ஸ் அந்த மாரி இருக்கிறதுல இருந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க சி. அதனால நம்ம சி ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். ஸோ இப்ப சி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இப்ப பைத்தான் அந்த மாரி பெரிய லாங்குவேஜஸ் தான் நீங்க கத்துக்கினா தான் கம்பெனிஸ்ல போகணும்னு இல்ல. சில வந்து நீங்க பேசிக் லாங்குவேஜ்லயே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலே பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு அதுல நெறைய வாண்டட் இருக்கு. ஓகே. நம்ம இன்னைக்கு இந்த கான்செப்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, செட்டப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இப்ப. செட்டப் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம செட்டப் பார்க்க போறோம். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. ம். ஓகே. நீங்க வந்து குரோம் போய்க்கங்க. குரோம் போயிட்டு வந்து கோட் பிளாக்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணோனே உங்களுக்கு இந்த மாரி தான் ஸ்க்ரீன் ஷோ ஆகும். இங்க வந்து டவுன்லோட் இருக்கு பார்த்தீங்களா? அத குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க போய் டவுன்லோட் த பைனரி ரிலீஸ்ன்னு குடுத்து, அடுத்து உங்களுக்கு தேவையான லினக்ஸா இருந்தா லினக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கங்க. மேக் ஓஎஸ்ஸா இருந்தா அத டவுன்லோட் பண்ணிக்கங்க. அது மாரி இங்க நெறைய செட்டப்ஸ் இருக்கு. நீங்க வந்து இந்த நான் வந்து விண்டோஸ் 11 வச்சிருக்கேன். அதனால வந்து sourceforget.net இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணா இங்க உங்களுக்கு டைமர் ஓடும். டைமர் ஓன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட குரோம் டவுன்லோட்ஸ்ல அது வந்து டவுன்லோட் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இப்ப வந்து செட்டப் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து கம்பைலர் வந்து டவுன்லோட் பண்ண போறோம். ஓகே. கம்பைலர் நம்ம எதுக்கு டவுன்லோட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலர் வந்து நம்ம கோட் பண்றது வந்து ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ். அத வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி லேப்டாப்போ ஒரு ஓஎஸ்க்கு வந்து அது புரியிற மாரி அது சொல்லும். அது வந்து திருப்பி நம்மளுக்கு ரிப்ளே வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வரும். அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ நம்மளுக்கு ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு அந்த கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். இந்த கம்பைலர் வந்து நம்ம சிக்கு வந்து மிஞ்சி டபிள்யூ யூஸ் பண்ண போறோம். அத எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். மிஞ்சி டபிள்யூன்னு போட்டீங்கன்னா, இங்க குரோம்ல உங்களுக்கு காட்டுது. ஃபர்ஸ்ட் லிங்க்க நீங்க பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்து இதுவும் அது மாரி தான் டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, டைமர் ஓடும். டைமர் ஓடுனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. அடுத்து இது வந்து நம்ப 2த்தையும் வந்து சேர்க்கணும். இப்ப வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டோம். இப்ப உள்ள போயிட்டு அத எப்படி செட்டப் பண்றதுன்னு பார்க்குறோம். ஓகே. ஃபர்ஸ்ட்ல இருக்கு கோட் பிளாக்ஸ். கிளிக் பண்றேன். எஸ் குடுக்குறேன். நெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. அடுத்து வந்து அக்ரி அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்புறம் எந்த ஃபோல்டர்ல உங்களுக்கு ஸ்டோர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டர் கீழ காட்டும். அத நீங்க குடுத்துக்கங்க. இன்ஸ்டால் குடுத்துட்டீங்கன்னா, அது எல்லா பேக்கேஜஸும் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. எஸ் குடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஓப்பன் ஆயிருச்சு. இதுல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்ப நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. டேவ் சி பிளஸ் பிளஸ் இருக்கு. டர்போ சி பிளஸ் பிளஸ் இருக்கு. நான் ஏன் கோட் பிளாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்? நான் வேற பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம்னு அப்படின்னு ஒரு டவுட் வரும். கண்டிப்பா வரணும். எதனாலனா, கோட் பிளாக்ஸ் வந்து இது வந்து பாப்புலர். ஸோ இந்த பாப்புலரா இது கோட் பிளாக்ஸ் இருக்கிறதுனால, இவங்க வந்து இத ஓப்பன் சோர்ஸாவே குடுத்துட்டாங்க. ஓப்பன் சோர்ஸ்னா என்ன? யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கோட் பிளாக்ஸ்ல வந்து சின்டாக்ஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸி. இதுவே நீ மத்த பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டா, லைக் டர்போ, தேவ் அதெல்லாம் எடுத்துட்டா, அதுல வந்து சின்டாக்ஸ் வந்து லைக் ஒரு சின்ன சின்ன சின்டாக்ஸ் எரர்னா கூட இது வந்து அந்த பிளாட்ஃபார்ம்க்கு வந்து வராது. பட் ஆனா இதுல அப்படி கிடையாது. இதுல என்ன வேணாலும் பண்ணலாம். ஜாலியா இருக்கும். ம். ஸோ இப்போ வந்து
ஆக்சுவலா இது வந்து வெறும் ஐடி மட்டும் தான். ஐடினா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வைரன்மென்ட் அவர் சொன்ன மாரி. இதே மாரி என்னன்னா, ஐடி மட்டும் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு கம்பைலேஷன பண்ண முடியாது. ஐடின்றது நீங்க ஜஸ்ட் வொர்க் பிளாட்ஃபார்ம் மட்டும் தான். அதுக்குள்ள வந்து ப்ராசஸ் நடக்குது. இப்போ வந்து அந்த பைனரியா மாத்துறதுல நம்ம ஹியூமன் லாங்குவேஜ பைனரியா மாத்துறதுக்கு, பைனரிய வந்து ஹியூமன் லாங்குவேஜா மாத்துறதுக்கு நம்ம கம்பைலர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். அந்த கம்பைலர நம்ம ஐடி கூட இன்ஸ்டால் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து அதுல வொர்க் பண்ண முடியும். சோ அதுக்காக நம்ம தான் வந்து நம்ம விங்ஜி ஓகே. நம்ம வந்து செட்டப் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சுட்டோம். இப்ப இந்த எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றது? ஓப்பன் ஆல்ரெடி இருக்க ஃபைல் எப்படி ஓப்பன் பண்றது? அதெல்லாம் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஃபைல் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் குடுத்தீங்கன்னா, ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அன்டைட்டில்டு 1 நீங்க இது எதுவும் சேவ் பண்ணல இப்போதைக்கு பேரு. அது ஆட்டோமேட்டிக்கா அது அன்டைட்டில்டு 1ன்னு இருக்கு. இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல சேவ் பண்ணீங்க. கண்ட்ரோல் எஸ் குடுத்து. இப்ப காட்டுது நீங்க எந்த ஃபோல்டர் குடுத்தீங்கன்னா, அந்த ஃபோல்டர் உங்களுக்கு இப்ப ஓப்பன் ஆகும். இப்ப பேரு எது வேணுமோ குடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டப் போறேன். அந்த ஹலோ வேர்ல்டுன்னு ஏய் சொல்லிட்டு ஹலோ நான் ஹலோ எல்லாம் எதுக்குடா டேய்? அதான் ஸ்டார்ட்டிங்லயே வந்து ஹாய் சொல்லியாச்சுல. பேட்மேன் ஐ அம் பேட்மேன். சரி ஓகே. ஐ அம் பேட்மேன் சொல்லிட்டு நம்ம இப்ப பிரிண்ட் பண்ண போறோம். ஐ அம் பேட்மேன் டாட் சி ஆல்ரெடி இருக்குது. அதனால எனக்கு வந்து ஆல்ரெடி நாங்க அத சேவ் பண்ணி வச்சிருந்தனால எங்களுக்கு காட்டிடுச்சு. அதனால நான் இப்ப உள்ள போயிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப டைப் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெடர் ஃபைல். அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து சி எழுத போறீங்கனாலே பைதான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்ல. சி பொறுத்தவரைக்கும் நீங்க இதுதான் ஸ்டார்ட்டிங் பண்ண போறீங்க. ஆக்சுவலா இந்த லைப்ரரிஸ் வந்து நெறைய இருக்கு சில. எஸ்டிடி லிப்னு சொல்லிட்டு இருக்கு. ஸ்டாண்டர்ட் இன்புட், அவுட்புட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அப்புறமேட்டா math.hன்னு இருக்கு. ஒவ்வொரு லைப்ரரியும் வந்து நம்மளோட கோடிங் பண்ற ஸ்டெப்ஸ்க்கு ஏத்த மாரி வந்து நம்ம மாத்திப்போம். இப்போ நம்ம ஜஸ்ட் பிரிண்ட்எஃப் மட்டும் பண்ண போறோம். பேசிக் கோடுன்றதுனால வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் லைப்ரரி வந்து யூஸ் பண்றோம். எஸ்டிடிஐன்னு சொல்லிட்டு. அது மாரி இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்டிங் வந்து ஆப்பரேஷனே கிடையாது. மத்த எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. ஸ்டிங் இல்லாததுனால நம்ம வந்து இதுல ஹெடர் ஃபைல் வந்து ஸ்டிங்க நம்ம அப்லோட் பண்ற அளவுக்கு கூட இதுல இருக்கு. இப்ப நம்ம வந்து ப்ரோகிராம் பார்க்கலாம். இன்ட் மெயின் இந்த ஃபைல் தான் உங்களுக்கு வந்து கம்பைல் ஆக போகுது. நீங்க இதுக்குள்ள என்ன டைப் பண்றீங்களோ அந்த ஃபைல் மட்டும் தான் கம்பைல் ஆக போகுது. ஓகேங்களா? அடுத்து வந்து இப்ப நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஐ அம் பேட்மேன் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? அதுக்கு பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட்எஃப் இது பிரிண்ட் பண்ண போறீங்கன்னா பிரிண்ட்எஃப்ன்னு குடுத்துடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்து வந்து ஐ அம் பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு போட போறோம். ஐ அம் பேட்மேன். சோ இப்போ நம்ம வந்து ஏன் இந்த இடத்துல வந்து அந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். நார்மல் பிராக்கெட்ஸ்ல வந்து கொடுத்தா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்க நார்மல் பிராக்கெட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்பர்ஸ் யூஸ் பண்றதுக்கு மட்டும் தான். இதே நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு என்ன கான்செப்ட்னா வேற ஒண்ணும் இல்ல வேர்டுன்றது தான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. வேர்ட்ஸ் கொடுக்கும்போது வந்து நம்ம அந்த டபுள் கோட்ஸ்ல வந்து கொடுக்குற மாதிரி வரும். ஓகே. இப்போ வந்து லாஸ்டா வந்து செமிகோலன் குடுத்துக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது வந்து கோட். அடுத்து வந்து இதுல ரிட்டர்ன் 0 நீங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. இந்த இத மட்டும் பிரிண்ட் பண்ணி இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்க இதுல சொல்றீங்க. நீங்க வந்து டர்போசி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கண்டிஷன் போட்டா மட்டும் தான் வரும். இப்ப நான் வந்து இத எடுத்துட்டேன் அப்படின்னாலும் எனக்கு ரன் ஆகும். டர்போசி அந்த ஆதி காலத்துல வந்த கம்பைலர்லாம் இது ஒர்க் ஆகாதுங்க. ஓகே. இப்ப வந்து நான் இதுல எப்படி ரன் பண்றது, எப்படி கம்பைல் பண்றது அந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். இப்ப இந்த செட்டிங்ஸ் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது பேரு பில்டு. அது குடுத்தீங்கன்னா கீழ உங்க கோட் வந்து எரரா இருக்கா, இல்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கீழ காட்டும். அடுத்து ப்ளே பட்டன் மாரி இருந்தா ரன். உங்களுக்கு வந்து ஒரு டேப் மாரி பிளாக் கலர் டேப் ஓப்பன் ஆகும். அங்க தான் நீங்க பண்ற கோட் எல்லாத்தையும் அவுட்புட் உங்களுக்கு காட்டும். அடுத்து பில்ட் அண்ட் கம்பைல் அண்ட் ரன். இது வந்து 2மே வந்து ஒரு சைமல்டேனியஸா நடக்கிறதுக்காக இது யூஸ் பண்றாங்க. எப்பயுமே ஒரு கோடர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பில்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது எரர் இருக்கா, உங்க கோட்ல பக் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அத ரன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நான் பில்ட் அண்ட் ரன்னே குடுக்குறேன். கீழ எனக்கு கோட் எதுவுமே தப்பா இல்ல. மேல பார்த்தீங்கன்னா, அவுட்புட் ஸ்க்ரீன்ல ஐ அம் பேட்மேன் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோல வந்து டேட்டா டைப்ஸ் பார்க்க போறோம். டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டு ஒரு ப்ரோகிராம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ரன் பண்ணி பார்க்க போறோம். அடுத்த வீடியோல உங்கள பார்க்குறேன். பாய். பாய்.